ஓம் காளி ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு பார்க்குறது முத்திரைகள். பல ஆண்டுகளாக சித்தர்கள் தியானம், யோகம், முத்திரைகள் அப்படின்னு 64 வகுத்து தன்னுடைய சிஷியர்களுக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு முத்திரைகள், விரல்களின் அசைவு, விரல்களின் அசைவு, அசைந்து அசையா நிலை, விரல்களினுடைய நளினம், அந்த மாதிரி ஒவ்வொரு முத்திரைகளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. ஒவ்வொரு முத்திரையும் உடம்புடைய பஞ்சபூதங்களை தூண்டும், இயக்கத்தை தூண்டும், உணர்வுகளை தூண்டும், உடம்பில் உள்ள சில பாகங்களை தூண்டும். அப்படின்னு ஒவ்வொரு முத்திரைகளும் ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு மாற்றத்தை உருவாக்கும். அந்த ஒவ்வொரு முத்திரையில் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன மாற்றம் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்குறது ஜிகாமுத்திரை. சிகாமுத்திரை இது 3 விரலையும் மடக்கி ஆள்காட்டி விரலையும் கட்டு விரலையும் இப்படி வைக்கலாம். சிகாமுத்திரை. இந்த முத்திரையை வச்சு நம்ம தியானம் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு ஓம் நமச்சிவாய. இது மாதிரி வச்சு நம்ம ஒரு 10 நிமிடம் 5 நிமிடமோ நமக்கு ஏற்ற சூழ்நிலை வரும் வரைக்கும் நம்ம வைத்து நம்ம மந்திரங்களை, நம்ம விரும்புகிற மந்திரங்களை சொல்லி நம்ம தியானம் பண்ணிக்கலாம். இப்படி வைக்கும்போது நமக்கு மன அழுத்தம் குறையும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், ஒரு மன சக்தி அதிகமாகும், தூக்கம் இல்லாதவங்களுக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி ஒரு நிலையை இது உண்டாக்கும். மனசோர்வு, மன அழுத்தம், மனக்கவலை அனைத்தையும் நீக்கக்கூடிய இது இந்த சிகாமுத்திரை. இந்த முத்திரையை ஆள்காட்டு விரலையும் பெருவரலையும் நீட்டி மற்ற 3 விரல்களை மடக்க வேண்டும். சிகாமுத்திரை. இதை தமிழில் கொம்பு முத்திரைம்பாங்க. மான் கொம்பு முத்திரை. அந்த மான் கொம்பு ஒரு சில பெண் மாடுகளுடைய கொம்பு, பெண் மாட்டுக்கு கொம்பு முத்திரை, பெண்மான் முத்திரை அப்படிம்பாங்க. சிகாமுத்திரை. இதை நம்ம தொடர்ந்து நம்ம அதிகாலையிலையோ இல்லாட்டி சாயங்காலத்திலையோ நம்ம பண்ணும்போது நமக்கு ஞாபக சக்தியும் அதிகமாகி மன அழுத்தம் நீங்கி மனச்சோர்வு நீங்கும் என்பது உறுதியாகும். ஓம் காளி ஓம் நமச்சிவாய.